ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐடி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. போன வீடியோவில் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னா என்னென்னு பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எஸ்டிடிபினா என்ன, எஸ்டிடிபிஎஸ்னா என்ன, எஸ்டிடிபி கம்யூனிகேஷனுக்கும் எஸ்டிடிபிஎஸ் கம்யூனிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதே மாதிரி எஸ்எஸ்எல்னா என்ன, டிஎல்எஸ்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, அதே மாதிரி ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ அப்படின்னா என்ன, அப்புறம் ஏன் இந்த எஸ்எஸ்எல் கம்யூனிகேஷன் இருக்குது, இந்த எஸ்எஸ்எல் கம்யூனிகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி தான் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் பற்றி ஒரு ரீகேப் பார்ப்போம். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டில் பப்ளிக் கீ இருக்கும். அந்த பப்ளிக் கீயை நாம் தான் சிஏ கிட்ட கொடுப்போம். சிஏ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பப்ளிக் கீக்கு சிஏ தான் ஓனர்ஷிப்பை சர்டிஃபை பண்ணுவாங்க. சர்டிஃபை பண்ண அந்த பப்ளிக் கீயை டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை அவங்க திருப்பி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. கிளைண்ட் சர்வர் செக்யூர் கம்யூனிகேஷனில் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே பார்த்தோம். இந்த பப்ளிக் கீ என்கிரிப்ஷனுக்கு இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எஸ்டிடிபி மற்றும் எஸ்டிடிபிஎஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு பார்ப்போம். எஸ்டிடிபி அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அதுதான் எஸ்டிடிபின்னு சொல்கிறோம். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அதை கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்டிடிபிஎஸ் அப்படின்னா இந்த எஸ் எதை குறிக்குதுன்னா செக்யூர், அதை தான் குறிக்குது. ஸோ இந்த ஹெச்டிடிபிஎஸ் கம்யூனிகேஷன் எல்லாமே செக்யூர்டாக இருக்கும். நீங்கள் ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில டைம் ஹெச்டிடிபிஎஸ் இருக்கும், சில டைம் ஹெச்டிடிபி இருக்கும். ஸோ ஹெச்டிடிபி கம்யூனிகேஷன் வந்து செக்யூர்டான கம்யூனிகேஷன் இல்லை, ஹெச்டிடிபிஎஸ் தான் செக்யூர்டான கம்யூனிகேஷன். இந்த ஹெச்டிடிபிஎஸ் கம்யூனிகேஷன் நடக்குதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே ப்ரௌசரில் யூஆர்எல்ல முன்னாடி இருக்கிற அந்த பேட்லாக்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும். ஸோ த கம்யூனிகேஷன் வந்து செக்யூர்டாக நடக்கும். இப்போ நம்ம கிளைண்ட் அண்ட் சர்வர் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். கிளைண்ட்னா உங்களுக்கு எல்லோரும் தெரியும், ஒரு கஸ்டமர் ப்ரௌசரை பயன்படுத்தி இன்டர்நெட்டில் ஒரு சர்வீஸை வந்து யூஸ் பண்ணுறவர் தான் கிளைண்ட்டு. நம்ம எல்லோரும் பெரும்பாலும் கிளைண்ட்டு தான். சர்வர் அப்படின்னா அது யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷனோ, ஒரு கம்பெனியோ, ஒரு மர்ச்சண்ட்டோ அவங்களுடைய சர்வீஸை வந்து ஆன்லைனில் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க வந்து செட் ஆஃப் சர்வர்ஸை யூஸ் பண்ணி அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சர்வர்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன்கிட்டேயோ ஒரு மர்ச்சன்ட்கிட்டேயோ தான் இருக்கும். இப்போ நம்ம எஸ்எஸ்எல் மற்றும் டிஎல்எஸ்ஸை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். எஸ்எஸ்எல் அந்த நேம் எதுலேருந்து வந்ததுன்னா செக்யூர்ட் சாக்கெட் லேயர். செக்யூர்ட் சாக்கெட் லேயர் அப்படின்றது ஒரு ப்ரோட்டோகால். அந்த ப்ரோட்டோகால் எங்கே பயன்பாட்டில் இருந்ததுன்னு பார்த்தோன்னா, இன்டர்நெட்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் இந்த செக்யூர் சாக்கெட் லேயர்ன்ற ப்ரோட்டோகால் தான் பயன்பாட்டில் இருந்தது. அந்த டைமில் இந்த கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன், இந்த எஸ்டிடிபிஎஸ் கம்யூனிகேஷனில் பண்ணணுன்னா இந்த செக்யூர் சாக்கெட் லேயரும் அது கூட இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டும் பப்ளிக் கீ என்கிரிப்ஷனும் இது வழியாக தான் அந்த ஹெச்டிடிபிஎஸ் கம்யூனிகேஷன் கிளைண்ட் அண்ட் சர்வருக்கு இடையில நடந்துகிட்டு இருந்தது. டிஎல்எஸ் ப்ரோட்டோகால் அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. இந்த டிஎல்எஸ் அப்படின்ற நேம் எதுலேருந்து வந்ததுன்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டியை 1999 கொண்டு வந்தாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி ஒரு சுப்பீரியர் வெர்ஷன். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி தான் இன்னும் யூஸில் இருக்குது. அப்படி இருந்தபோதும் இதை இன்னும் நம்ம வந்து எஸ்எஸ்எல் கம்யூனிகேஷன் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கோம். சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி கொடுக்குற டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்ஸை நம்ம எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னு கூப்பிடுவோம், டிஎல்எஸ் சர்டிஃபிகேட்னு கூப்பிடுவோம், எஸ்எஸ்எல் ஆர் டிஎல்எஸ் சர்டிஃபிகேட்னு கூப்பிடுவோம், டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னும் ஷார்ட்டாக கூப்பிடுவோம். ஏன்னா சில பேருக்கு அந்த ப்ரோட்டோகால் நேம் பிடிக்காது, அதனால் அவங்க ஷார்ட்டாக டிஜிட்டல் சர்டிஃபிகேட்னு கொடுப்பாங்க. இதை நம்ம பப்ளிக் கீ சர்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு ஐடென்டிட்டியை சர்டிஃபை பண்ணுறதால இது ஒரு ஐடென்டிட்டி சர்டிஃபிகேட்னு இதை கூப்பிடுவோம். இப்போ ப்ரைவேட் கீ மற்றும் பப்ளிக் கீயை பற்றி தான் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். ப்ரைவேட் கீ மற்றும் பப்ளிக் கீ எங்கே பயன்பாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷன். இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டிகிரிப்ஷனை பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கான்செப்ட் என்னென்னா கிரிப்டோகிராஃபி. இந்த கிரிப்டோகிராஃபியில் 2 டைப் இருக்குது, சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி அண்ட் ஏசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி. இந்த சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபியில் ஒரே ஒரு பாஸ்வேர்டு தான்
அவங்க பயன்பாட்டில் இருக்கும். ஆனால் அந்த ஏசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபியில் ப்ரைவேட் கீ இருக்கும், பப்ளிக் கீ இருக்கும். 2 கீ பயன்பாட்டில் இருக்குது. இப்போ இந்த சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபிக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எதை சொல்லலாம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற லாக்கரை சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிற லாக்கருக்கு ஒரே கீ தான் இருக்கும். அந்த கீயை பயன்படுத்தி தான் அந்த டோரை திறப்போம். நம்ம திங்ஸை உள்ளே வச்சிட்ட பிறகு அதே கீயை பயன்படுத்தி தான் அந்த டோரை லாக் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷனில் ஒரே ஒரு பாஸ்வேர்டு தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் என்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதே பாஸ்வேர்டை வச்சு தான் டீக்ரிப்ஷனும் பண்ணுவாங்க. இதுதான் சிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபி. ஆனால் இந்த ஏசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபியில் என்ன நடக்குதுன்னா, அவங்க 2 கீயை பயன்படுத்துவாங்க, ப்ரைவேட் கீ மற்றும் பப்ளிக் கீ. இந்த பப்ளிக் கீயை வச்சு தான் அந்த என்கிரிப்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட் கீயை வச்சு தான் டிக்ரிப்ஷன் நடக்கும். இது மாதிரி 2 கீயை அந்த இடத்துல பயன்பாட்டில் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம எதை சொல்லலாம்னா, பேங்க் லாக்கரை சொல்லலாம். பேங்க் லாக்கரில் 2 கீ பயன்படுத்துவாங்க. ஒரு கீ நம்மக்கிட்ட இருக்கும், இன்னொரு கீ வந்து பேங்க் கிட்ட இருக்கும். இந்த எப்போல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பேங்க் லாக்கரை ஓப்பன் பண்ணணுன்னு இருக்கிறோ, அந்த பேங்கர் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த லாக்கரை முதல்ல திறப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கீயை பயன்படுத்தி தான் இன்னொரு லாக் இருக்கும், அந்த லாக்கை நம்ம திறக்கணும். அதே மாதிரி தான் இந்த ப்ரைவேட் கீ பப்ளிக் கீனுடைய என்கிரிப்ஷனோ டிக்ரிப்ஷனோ இன்டர்நெட்டில் இந்த SSL சர்டிஃபிகேட் மூலமாக நடக்குது. SSL ஆர் TLS ஹேண்ட்ஷேக் எப்படி இந்த கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷனில் நடக்குது, அதை பற்றி தான் கொஞ்சம் விளக்கமாக இப்போ பார்க்க போகிறோம். இதை நம்ம ஏசிமெட்ரிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவோம், பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபின்னு இதை நம்ம கூப்பிடுவோம். ஏன்னா இதில் வந்து பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீ ரெண்டுமே யூஸில் இருக்கும். இப்போ இந்த கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷனில் எப்படி இந்த 2 கீயும் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, SSL சர்டிஃபிகேட்டில் பப்ளிக் கீ இருக்கும். அந்த பப்ளிக் கீயை நாம் தான் CA கிட்ட கொடுப்போம். CA அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பப்ளிக் கீக்கு CA தான் ஓனர்ஷிப்பை சர்டிஃபை பண்ணுவாங்க. சர்டிஃபை பண்ண அந்த பப்ளிக் கீயை டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை அவங்க திருப்பி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நாம் அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை நம்மளுடைய கம்பெனியோட வெப் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். இப்போல்லாம் கஸ்டமர் வந்து அந்த கம்பெனியோட சர்வீஸை பயன்படுத்தும் போது கஸ்டமர் சைடில் இருக்கிற வெப் ப்ரௌசர் ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு அனுப்பும். சர்வர் வந்து உடனே அதனுடைய டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை கிளைண்ட் சைடு அனுப்பிச்சி வைக்கும். அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டில் பப்ளிக் கீ இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். இந்த பப்ளிக் கீயை என்ன பண்ணுன்னா, கிளைண்ட் ப்ரௌசர் முதல்ல ஒரு பெரிய பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை இந்த பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ஷன் பண்ணும். என்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு இந்த என்கிரிப்ஷன் பண்ண டேட்டாவை பப்ளிக்காக நெட்வொர்க்கில் சர்வர் சைடு அனுப்பிச்சி வைக்கும். சர்வர் சைடு இந்த டேட்டா என்கிரிப்டட் டேட்டா வந்த பிறகு சர்வர் என்ன பண்ணுன்னா, அதனுடைய ப்ரைவேட் கீயை எடுத்து இந்த டேட்டாவை டிக்ரிப்ட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை வெளியே எடுக்கும். அந்த பாஸ்வேர்டை வச்சு தான் கிளைண்ட் அண்ட் சர்வர் ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த சப்ஸ்கியூன் கால்ஸ் எல்லாமே அந்த ஒரு பாஸ்வேர்டை வச்சு தான் ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கும். இது என்கிரிப்ட் பண்ணி அதே பாஸ்வேர்டை வச்சு என்கிரிப்ட் பண்ணி டேட்டாவை அனுப்போம். அதே பாஸ்வேர்டை இதை டிக்ரிப்ட் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணும். இப்படி தான் இந்த கம்யூனிகேஷன் பப்ளிக்காக இன்டர்நெட்டில் நடக்குது. இதை தான் வந்து நம்ம SSL ஆர் TLS ஹேண்ட்ஷேக்னு சொல்லுவோம். இப்போ இந்த SSL கம்யூனிகேஷன் ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்றத ஷார்ட்டாக பார்ப்போம். இந்த இன்டர்நெட் யுகத்தில் நம்ம எல்லாருமே இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். நம்மளுடைய பேங்கிங் டிரான்சாக்ஷன், நம்ம இன்டர்நெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ், இன்சூரன்ஸினுடைய பேமெண்ட்ஸு, மற்றபடி கவர்மெண்ட்டுடைய சர்வீசஸ் எல்லாமே நம்ம இன்டர்நெட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாம் நம்ம இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதால பப்ளிக்காக நம்மளுடைய டேட்டாவை கிளைண்ட் ப்ரௌசர்லேருந்து சர்வர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த SSL கம்யூனிகேஷன் மிகவும் முக்கியமானது. SSL மற்றும் HTTPS கம்யூனிகேஷன் ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த HTTPS கம்யூனிகேஷன் தான் நமக்கு டேட்டா ப்ரைவசியும் டேட்டா இன்டெகிரிட்டியும் நமக்கு கொடுக்குது. இதனால தான் நம்மளுடைய டேட்டாவை இந்த வெளிப்படையான நெட்வொர்க்கில் நம்ம கிளைண்ட் ப்ரௌசர்லேருந்து சர்வரோட சைட்டுக்கு நம்ம வெளிப்படையான இருக்கிற நெட்வொர்க்கில் வழியாக அனுப்ப முடியுது. திரும்பியும் சர்வர் சைட்லேருந்து நம்மளுடைய டேட்டாவை திரும்பியும் வாங்க முடியுது. இந்த செக்யூர்டான கம்யூனிகேஷனுக்கு
இந்த SSL மற்றும் HTTPS கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேர்னிங் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேர்னிங் வீடியோக்கள் உங்களை உடனே வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.